சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கனம் பண்ணுறதுன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் தான். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கனம் கொடுக்குறோமா? நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது மாதிரிலாம் நம்ம நடந்துப்போம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது நம்ம கவனித்து அவங்கள நீட்டாக நம்ம உபசரிப்போம். இது மாதிரிலாம் நம்ம அவங்களுக்கு கனம் கொடுப்போம். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எப்படிப்பட்ட கனம் கொடுக்குறோன்னு யோசிப்போம். ஏசப்பாவை எப்படி கனம் பண்ணலாம் அப்படின்னா, வேதாகமத்தை தினந்தோறும் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், இன்னும் ஏசப்பா என்ன பேசுகிறாங்க என்பதை நம்ம கேட்கலாம். ஏசப்பாவுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழலாம், இன்னும் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஆண்டவருக்கு நம்ம கனம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் ஆண்டவரை வெறுத்து வேதாகமத்தை வாசிக்காமல் இன்னும் பல உபத்திரங்கள் நடுவில் ஏசப்பாவை மறுதளிச்சு நம்ம தூரம் போய் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரை கனஈனப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். நம்ம ஏசப்பாவை கனஈனப்படுத்த ஆண்டவரும் நம்மளை கனஈனப்படுத்துவாங்க. நம்ம ஆண்டோட அன்பை அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டோட சத்தத்துக்கு நம்ம செவியை சாய்க்கணும். அவரை கனம் பண்ணிடலாம் நம்ம காணப்படணும். ஏசப்பாவை கனம் பண்ண உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.